இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சூலூர் சட்டமன்ற தொகுதியில் 1957ஆம் ஆண்டிலிருந்து 2021 வரை முதல் 2 இடங்களில் பிடிச்சது யார், வெற்றி பெற்றது யார், எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் முழுவதும் சூலூர் சட்டமன்ற தொகுதியை பற்றி பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூலூர் சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் சூலூர் சட்டமன்ற தொகுதி. 1957ஆம் ஆண்டு எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. சி குலத்தை அம்மாள் அவர்கள் போட்டியிட்டு 18,328 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44.59% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது இடத்துல யாருன்னா சிபிஐ கட்சி சார்பாக கே ரமணி அவர்கள் போட்டியிட்டு 15,598 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 37.95% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. சூலூர் சட்டமன்ற தொகுதியில் 1957 நம்ம பார்க்குறோன்னா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறப்ப 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். காங்கிரஸ் கட்சி இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. சி குலத்தை அம்மாள் அவங்க தான் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 25,732 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38.76% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது இடத்துல யாருன்னா போன தேர்தலில் நடந்தது போல் 57 நடந்தது போல தான் சிபிஐ என்ற கட்சி தான் இந்த இப்போ 2வது இடத்துல இருக்காங்க. KN சின்னையன் அவர்கள் போட்டியிட்டு 21,375 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 32.19% ஓட்டு வாங்கி அவங்க 2வது இடத்துல இருக்காங்க, தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1962 நம்ம பார்க்கணுன்னா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதுக்கு பார்த்துருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கே தினகரன் அவர்கள் போட்டியிட்டு விஜயகாந்த் அவருடைய கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. தினகரன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 88,680 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 52.29% ஓட்டு வாங்கி தேமுதிக வெற்றி பெற்றிருக்காங்க. 2011 இந்த சூலூர் சட்டமன்ற தொகுதியில் நம்ம பார்க்குறோம். 2வது இடத்துல பார்க்கணுன்னா KNMK என்ற கட்சி போட்டியிட்டு 2வது இடத்துல இருக்காங்க. ஈஸ்வரன் அவர்கள் போட்டியிட்டு 59,148 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 34.88% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க, தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 2011 பார்க்கணுன்னா அந்த தொகுதியில் தேமுதிக வெற்றி பெற்றுக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2016 அதிமுக சார்பாக கனகராஜ் அவர்கள் போட்டியிட்டு 1,977 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 47.38% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2016 அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னா காங்கிரஸ் கட்சி சார்பாக மனோகரன் அவர்கள் போட்டியிட்டு 64,346 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 30.19% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2019 நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். அதிமுக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. VP கந்தசாமி அவர்கள் வேட்பாளர் இருந்து வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 1,782 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44.78% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2019 அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னா திமுக சார்பாக பொங்கலூர் பழனிசாமி அவர்கள் போட்டியிட்டு 90,669 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40.29% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க, தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். திமுக 2019 எடுத்துக்கிட்டோம்னா அந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். திமுக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பாக செல்வம் என்ற காளிச்சாமி அவர்கள் போட்டியிட்டு 87,036 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36.2% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது நாம் தமிழர் கட்சி சார்பாக இளங்கோவன் அவர்கள் போட்டியிட்டு 14,426 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.97% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க, திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 நம்ம பார்த்த எல்லாமே சூலூர் சட்டமன்ற தொகுதியில் 1957 ஒரு சில தொகுதி தேர்தல் விடுபட்டாலும் 2021 வரை இருக்க டேட்டாவை நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல 2 இடங்களை வெற்றி பெற்றது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் சூலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜனநாயகம் TV சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.